ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி வண்டரிங் சேனல். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஸ்டாக்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், இதெல்லாமே ஒரு லேர்னிங் தான். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் அதோடைய க்ரோத் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் அது மேலே ஏறுமா இல்லை என்னுடைய பணம் லாக் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த 5 ஸ்டாக்ஸ், அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தக்கூடிய அந்த 5 ஸ்டாக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோத்தாரி ப்ராடக்ட்ஸ். ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கடன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஹை நல்லாவே ஏறிச்சு. அதாவது எவ்வளோ வரைக்கும் போச்சு அப்படின்னா 250 ரூபாய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஹை போயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலில் கரெக்டாக 1999 இது ரொம்பவே பழம்பெரும் கம்பெனி தான். ஸோ அந்த டைமில் இவங்க வந்திருந்தாங்க. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாயில் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2007 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 227 ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் மைல்டாக இறங்குறாங்க. ஸோ இறங்கி ஏறக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இது இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரொம்ப இறங்கும்போது நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹையில் போகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பண்ணலாம். ஸோ 2009 பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நல்ல லோ வந்திருக்கு. திரும்ப என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஜூன் 2011 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 120 ரூபா அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் ஏறிச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனுக்கு வந்தது 72 ரூபா அப்படின்ற மாதிரி. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2017 நல்ல ஒரு ஹை 250 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறிச்சு. திரும்ப அதே மாதிரி இறங்குச்சு, டவுன் வந்தது, திரும்ப ஏறி இருக்கு. இப்போ 220 ரூபா வரைக்கும் ஏறிச்சு. அதாவது 2018 திரும்ப நல்ல செமத்தியான ஒரு டவுன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020 கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், அதாவது இறக்கம். அது பார்த்தீங்கன்னா 33 ரூபா வரைக்கும் இறங்குச்சுங்க. அதாவது ஐபிஐ விட ரொம்ப கம்மியாகவே இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் எப்போ பார்த்தீங்க கிடச்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நல்ல ஒரு ஏற்றம் போயிட்டு தான் இறங்கியிருக்கு. 155 ரூபா வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்குது. அதுக்கு மேலேயே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஜனவரி 1ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா 186 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சது. அப்படியே அதோடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் இறக்கமாக கம்மியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக இதே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ண தான் செய்யும். திரும்ப பார்த்தீங்கன்னா இதோட ஏற்றம் இருக்குங்க. அது இந்த வரக்கூடிய ரிசல்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் இருக்குது. இந்த மார்ச் மாதம் நல்ல ஒரு வால்யூம் கிடச்சிது. திரும்பவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 நல்ல ஒரு வால்யூம் கிடச்சிட்ருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏறும்போது இதுவும் ஏற ஆரம்பிக்கும். இதோடைய ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் அது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். இதில் டிவைடெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவைடெண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நெட் ப்ராஃபிட் 18 கோடி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. டேக்ஸுக்கு முன்னாடி 19 கோடி, டேக்ஸ் போனதுக்கப்புறம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கண்டினியூஸாகவே லாஸ்ட்டில் இல்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு, ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது ஏறுவதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இதில் பார்க்கலாம். ஆனால் ப்ராஃபிட் வரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ரேட்லேருந்து அதிகமாக போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட லாபத்தில் வித்துடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, கடனை கம்மி பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கடன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.44 டைம்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் கான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறது இல்லை, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். கம்பெனி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது லாஸ்ட் 5 இயரை நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் கம்மியான ஒரு ரிட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயரில் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய விதமான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பாரோயிங் வெளியே கடன் வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா மேலே வரும்போது ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. இந்த பாருங்க, கிட்டத்தட்ட 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 173 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹையில் வாங்கினவங்க இப்போ ரொம்பவே லோவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும்.
லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் 1 2021 தான் இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 172 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு ஐபிஓவில். அதுக்கப்புறம் கண்டினியூஸாகவே வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. 2021 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 ரூபா, அது மட்டும் இல்லாமல் 552 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஹை போயிருக்கு, மேலேயே போயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஆஃப் ஆஃப் தி ப்ரைஸ் ஹைலேருந்து 255 ரூபா. ஸோ நிறைய பேருக்கான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஒரு கம்பெனியை நம்ம வாங்கலாமா, இல்லை நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் வாங்கி வச்சுட்டேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கேன், இப்போ நான் வந்து என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹை வேல்யூவில் வாங்கிட்டு திரும்ப என்னுடைய அமௌண்ட்டுக்கு அது வந்து ரீச் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதிகப்படியான அமௌண்ட்டில் வாங்கினவங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ஏறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுடைய அந்த லாஸை வந்து குறைச்சிக்கிட்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட லாபத்தில் வெளியே வந்துட முடியும். அண்ட் நிறைய பேர் வந்து லோவில் வாங்கியிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஹையில் போகும்போது நல்லா இருக்கும், அப்போ கம்மியாகினே வந்திருக்கும். இப்போ என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் இதை வாங்கலாமா, இதை வந்து ஒரு பார்ஷல் புக்கிங் பண்ணிடலாமா, இல்லை வந்து இதை வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு லோ வேல்யூ அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னுமே இதோட ஏற்றம் வந்து இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இதோடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா 628, இப்போ ரொம்பவே குறைவாக நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபரில் வந்த மாதிரி இப்போ ரொம்ப சீப்பாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த டைமில் இதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபர்தராக ஏறும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இதோடைய ரிசல்ட் கம்மிங் குவார்டர்லிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ எப்படி இது வந்து ஏற்றம் இருக்க போகுதுன்னு அதை பொறுத்து ப்ராஃபிட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதோடைய ஓவராலாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். இதோட டிவிடெண்ட் வந்து 0.20% ரொம்பவே கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் ROCE 11.5% இருக்குது, ROE வந்து 9.18% கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் இருக்குது. ஹை லோ நீங்கள் பார்த்துருக்கலாம், 321 ரூபா, 221 ரூபா, 220 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. மார்க்கெட்டுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 6,890 கோடி ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 146 கோடி, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராஃபிட்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் ஆனால் இது கம்மிங் குவார்ட்டரில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் லக்ஷ்மி கெமிக்கல்ஸ் ஆர் ஆர்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அது ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதோடைய பியர் கம்பெனி, அதாவது இது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரதுனால இதுக்கு காம்பனண்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரி, SRF, லெண்டி இந்தியா, குஜராத் ஃப்ளூரோச்சு, அதேமாதிரி டாடா கெமிக்கல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு 27 கோடி தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முந்தைய குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது இதோடைய ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது இப்போது ஜுவல்லரி ரேட்லாம் ஏறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த RBZ ஜுவல்லரி வந்து நல்ல ஏற்றம் கொடுத்தது, இப்போ ரொம்பவே இறங்கிக்கிட்டே வருது. IPO ப்ரைஸுக்கு வந்துடுமா, இல்லை வந்து இதோட ஏற்றம் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல வந்து இது போயிட்டுருக்கு இல்லையா. இந்த இடத்துல இருந்து கோல்டோடைய ப்ரைஸ் வந்து நல்ல வேல்யூவில் ஏறிட்டே வருது. ஸோ ஏறிக்கிட்டே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் கோல்டோடைய ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருந்தது. அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ரேட்டம் கொடுத்துருந்தது, அதனால் கடற்கடனை ஏறிச்சு. IPO ப்ரைஸ் வந்தது பார்த்திங்கன்னா 104 ரூபா. இதோடைய ஹை பார்த்திங்க அப்படின்னா 255. இப்போ லோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ வந்திருக்கிறது வந்து 154. ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதோடைய லோயர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5% அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஏற்றம் இருக்கும் நல்லாவே. ஆனால் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதோடைய வெயிட்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இதோடைய புஷ்ஷுன்னு ஏறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிட்டாங்க. ஏன்னா 5% தான் அப்பர் சர்க்கியூட் வச்சுருக்காங்க, லோயர் சர்க்கியூட் 5% தான். ஸோ லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆச்சுன்னா 5% தான். ஆனால் அப்பர் சர்க்கியூட் 20% அந்த மாதிரிலாம் ஹிட் ஆச்சுன்னா கடற்கடன்னு இதோடைய பூஸ்டப் பழைய பாயிண்ட்டுக்கு போயிடும். ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கேப் 648 கோடி. இவங்களுடைய ட்ராபேக் என்னென்னா இவங்க கம்மியான ஜுவல்லரி ஷாப் தான் வச்சுருக்காங்க, அதுவும் நார்த் சைடில் தான் இருக்குது. ஸ்டாக் பி வந்து 29, கரண்ட் ப்ரைஸ் 160. இதோ இங்கே பாருங்கள் ஹை லோ எவ்வளோ போயிருக்குன்னு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில் இருக்குது. ROE 27.5% தான்.
ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மிங் டேஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட், ஏன்னா இவங்க வந்து மார்ச் 21 ஒன்று கொடுத்துருக்காங்க 10 கோடி, அடுத்தபடி மார்ச் 22 வந்து 14 கோடி, அதுக்கப்புறம் ஏறிட்டு தான் போகுது. மார்ச் 23 22 கோடி கொடுத்துருக்காங்க. கம்மிங் டேஸில் வந்து இதோடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக இதை வந்து நம்ம இப்போதைக்கு அதிகப்படியான ப்ரைஸ் ரேஞ்சில் ஹையில் வாங்கினவங்க வந்து ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் இது ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். அடுத்தது மோட்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான். இந்த ஆர்பிசெட்டும் இந்த மோட்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கத்தோடு தான் இருக்குது. இது எப்படி பர்ஃபார்ம் வந்தோ அதே மாதிரி தான் இது மிரர் மாதிரி இதுவும் பர்ஃபார்ம் பண்ணோம். இப்போதைக்கு ஒரு ஏறுமுகம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸாக ஏறுச்சு அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வரும்போது உங்களுக்கு 100 ரூபா சம்திங் தான் வந்துச்சு, அதுக்கும் கம்மியாக தான் வந்தது. இப்போ கடகடன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு. ஹை போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 247, லோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 153 இப்போது. ஸோ கம்மிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கோல்டு ப்ரைஸை பொறுத்து இதுவும் வந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராஃபிட் குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் வரும்பொழுது அதை பேஸ் பண்ணியும் இது ஏறும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹையில் வாங்கினவங்க ஆவரேஜ் பண்ணலாம், லோவில் வாங்கியிருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது லோவில் இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அடி வாங்கும். திரும்ப ஏறுறது அப்படிங்கிறது ரொம்பவே டஃப்பான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை, நான் இன்வெஸ்டராக தான் இருக்கேன், நான் ட்ரேடிங்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஷோராக இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1577 கோடி வந்து மார்க்கெட் கேப்பு, ROC வந்து 16.5%, ROE வந்து 17.6% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில் தான் இருக்குது. ஹைலோ நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 2021 10 கோடி, 2022 5 கோடி, 2023 22 கோடி அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ராஃபிட் வந்து போயிட்டே தான் இருக்குது, மேலே ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. இது வந்து எஃப்ஐஎஸ் ஏதாவது ஹோல்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 7% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.46% தான். ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் 66% இருக்குது. ஸோ அதனால் வரிஸ் எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோ இருக்கும் இதில். அடுத்ததாக ட்ரைடண்ட். ட்ரைடண்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே படுத்து கிடந்த ஒரு ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட 2023 லிஸ்ட் ஆச்சு, 30 ரூபாவில் லிஸ்ட் ஆச்சு. அப்புறம் ஏறிச்சு, அப்படியே கீழே ரொம்ப டவுனுக்கு வந்து உங்களுக்கு 25 ரூபா அப்படின்ற மாதிரி போச்சு. அப்படியே பேட்டர்ன் இதே மாதிரி தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. சடனாக 35 ரூபா போச்சு. எப்போனா ஆகஸ்ட் 24, 2023 திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹையை பொறுத்த வரைக்கும் 42 ரூபா அப்படின்ற மாதிரி போச்சு. திரும்ப நல்ல ஒரு லோ வருது. இதே மாதிரி ஸ்விங் பேட்டர்னாகவே இருக்குது. சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் டைமில் நல்ல ஒரு வால்யூம் வந்து ரைஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஹை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 52 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் சடனாக ஸ்லோவாகிட்டே வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ட்ரைடண்ட்டை வந்து நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஷோராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோ வந்து எதிர்பார்க்கலாம். இது நல்ல பேட்டர்ன் வந்து நல்லா போகக்கூடியது தான். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு லோயர் பேட்டர்னில் இருக்குது. பட் ஆனால் இந்த டைமில் நீங்கள் வாங்கினவங்க ஹையில் வாங்கினவங்க ஆவரேஜ் பண்ணுறது இன்னுமே பெனிஃபிட் தான். லோவில் வாங்கினவங்க வெயிட் பண்ணுங்கள். ட்ரைடண்ட்டோடைய மவுஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரோ வந்து இருக்கும். இதில் அந்த க்ரோத் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படியே விட்டுறது நல்லது. ட்ரைடண்ட் வந்து ரொம்பவே நல்ல கம்பெனி தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோடைய மார்க்கெட் கேப் பாருங்கள் 20,665 கோடி. இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பேப்பரில் இருக்காங்க, அப்புறம் டவல், இந்த மாதிரி டெரி டவல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ்லேயும் இருக்காங்க, யான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்காங்க. ஸ்டாக் பி வந்து 49.1, ROC 11.9%, உங்களுக்கு புக் வேல்யூ 8.14 தான். கரண்ட் ப்ரைஸ் 40 ரூபா 60 பைசாவில் இருக்குது. ஹை 52 ரூபா வரைக்கும் தாராளமாக போகும். ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. டிவிடெண்ட் வந்து 0.89%, அது ரொம்பவே கம்மி தான். இதோடைய ப்ரோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஹெல்த்தியான ஒரு டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இதில் இருக்குது. வித்தின் டேஸில் ஒர்க்கிங் கேபிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெக்குயர்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு 72.6 45.7 அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் இருக்குது. கான்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாஸ்ட் 5 இயரில். அதேமாதிரி
கேபிட்டலைசிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது வெளியே. ஸோ இவங்க கூடவே பேர் கம்பெனி, அதாவது இவங்க கூட காம்படிட் பண்ணக்கூடிய கம்பெனிலாம் பண்ண ட்ரைடன்ட், வெல்ஸ்பன், ரேமண்டு, ஜிண்டால் வேர்ல்டு வைடு, கார்வேர் டெக்கு, கோ ஃபேஷன், ஃபினாலக்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்க கூட காம்படிட் பண்ணக்கூடியவங்க. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய இதில் கம்பேர் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் தான். 109 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 கோடி அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்டு அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நெட் ப்ராஃபிட்டில் வந்து ஓவரால் இயர்லி பார்த்தோம் அப்படின்னா 422 கோடி. ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் கம்மிங் டேஸில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73% வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.55% வச்சுருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான், டிஐஎஸ் வந்து ரொம்பவே குறைவாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா 22% இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரொமோட்டர்ஸு. அதே மாதிரி வந்து எஃப்ஐஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க, பப்ளிக் கிட்ட அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் இதோடைய க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம், லக்ஷ்மி கெமிக்கல் பார்த்தோம், ஆர்பிசெட் ஜுவல்லரி பார்த்தோம், மோட்டிசன் ஜுவல்லரி பார்த்தோம், அதேமாதிரி ட்ரைடன்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த கம்பெனியை பற்றி நான் பேசணும் அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இருக்கக்கூடிய ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ணுறது பண்ணாது உங்கள் விருப்பம் தான். ஜஸ்ட் என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய விஷயங்களை லேர்னிங் பர்பஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். until signing off, Vijay Babas, you have a nice day.